பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற உவமை கெட்டுப்போன மகன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை. எல்லாருக்கும் ஈவன் ரசிக்கப்படாத ஆக்களுக்கு இந்த உவமை தெரியும். மிக பிரபலமான உவமை. லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்துருந்தோம் காணாமல் போன நாணயம், காணாமல் போன செம்மறியாடு. ஸோ தேவன் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு பெருமதி உள்ளாக்கலண்டு எண்ணி, அதான் அந்த பாயிண்ட். யார் எங்களை பெருமதி இல்லாதவர்கள் என்று உதாசனம் செய்தாலும், யார் எங்களை வெறுத்தாலும், தேவன் எங்களை நினைத்திருக்கிறார், எங்களை ஒரு பொருட்டாக மதிச்சிருக்கிறார். என்ற பிள்ளை என்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்திருந்தபடினால்தான் தேவன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கெட்டுப்போய் கொண்டிருந்த எங்களை திருப்பி அவருடைய மந்தைக்குள்ளே சேர்த்திருக்கிறார். இது தேவனை அறியாத ஆக்கள், நாங்கள் அறியாமையின் காலத்தில் இருந்த தேவனை தெரியாத நாட்களில் இருந்த காலத்தில் தேவன் எங்களை அழைச்ச விதங்கள், அதுக்கு உதாரணமாக தான் இயேசு கிறிஸ்து 2 உவமையை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 3வது உவமை ஏற்கனவே இதில் நாங்கள் சில கரெக்டர்ஸை பார்க்குறோம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று மூத்த மகன், மற்றது இளைய மகன். இளைய மகன் தாப்பண்ட வீட்டிலேருந்து வெளியில் போகிறான், தனக்கு ஃப்ரீடம் வேணுமெண்டு போய் தன்னுடைய காசெல்லாம் செலவழிச்சிட்டு திருப்பி தாப்பன் வீட்டுக்கு வரான். ஸோ இதில் இருக்கிற கரெக்டர்ஸை நாங்கள் பார்க்கணும். தகப்பன், மூத்த மகன், இளைய மகன். அடுத்தது பொசிஷன்ஸ். அந்த கெட்டகுமாரன் கெட்டுப்போகும் முன்னம் இருந்த நிலைமை, கெட்டு போய்கொண்டிருக்கேக்கில் அவன்ட இருந்த நிலைமை, அதுக்கு பிறகு அவன் மனந்திரும்பின பிறகு இருந்த நிலைமை. ஸோ 3 பொசிஷன். ஒன்று பொசிஷன் நம்பர் 1, he tasted all the goodness with his father. Number 2, he was suffering. That's the worst position. The third one is that he's returning to his father. ஸோ இந்த 3 ஸ்டேஜும் தீம் இந்த உவமைக்கு சரியான இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த உவமையில் நாங்கள் பார்க்குற பிரதானமான விஷயம் என்ன, ஆல்ரெடி ஒரு ஆள், இது புதுக்க ரசிக்கப்படுற ஆள், ஆல்ரெடி தேவனை அறிஞ்சு, தேவனுடைய கிருபையை ருசி பார்த்து, அவருடைய அன்பை அறிஞ்சு, அவருடைய சத்தியத்தை அறிஞ்சு, தேவனுக்குள்ளே வாழ்ந்த ஒரு மனுஷன் பின்மாற்றமாக போனால் என்ன நடக்கும், அவன் திரும்பி வரணும் என்று தேவன் விரும்புகிறான்றதை காட்டுறதுக்காண்டி தேவன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லியிருக்கிறார். ஸோ இது தேவனை விட்டு போகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில் நாங்கள் பார்க்குறோம், கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு போகிறாங்க. ஏனெண்டா எல்லாருமே ஸ்டார்டில் நினைக்கிறது, இது ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், மற்ற ரிலீஜனை போல ஃபன்னான ஒரு விஷயம், நாங்கள் இதில் நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டு வரலாம். ஆனால் உண்மையான ஒரு ரியல் சர்ச், உண்மையான ஒரு ட்ரூ பாசருக்குள்ள இருக்கிறவர் கொஞ்ச நாளையால் ஃபீல் பண்ண தொடங்கிடுவார். இது ஒரு ஹெவியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெவி பேர்டன், பெரிய ஒரு பரம அழைப்பு. இது நாங்கள் பெரிய ஒரு பொறுப்பாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு உணர சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறான், நிறைய பேர் மறந்தடிச்சிட்டு போயிருக்கிறான். அப்படியான ஆட்களுக்கு சில பேர் திருப்பி வராங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தி ப்ராடிகல் சன், இந்த கெட்டுப்போன மகன் மாதிரி திருப்பி வரான். ஆனால் பல பேர் தேவனை விட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ அப்படியான ஒரு உவமையை தான் இந்த சாப்டரில் நான் பார்க்கணும். லூக் சாப்டர் 15, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஆல்மோஸ்ட் முடியும் வரைக்கும் இந்த உவமையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ பெரிய ஒரு ஸ்டோரி, மேடப் ஸ்டோரி. இயேசு கிறிஸ்து இயற்றின ஒரு கதை. ஒரு உவமையுமே இயேசு கிறிஸ்து உண்மையான கதையை சொல்லலை. அவர் இயற்றி சொன்ன உவமையெல்லாம் முழுக்க நாங்கள் வாசிக்கணும். ஓகே, இன்றைக்கு 3 பாவங்கள் தலையெடுத்து இருக்குது வாலிபர் மத்தியில். ஸோ நான் இந்த 2 மகன்களையும், இளையவன் மூத்தவன்டைகளும் நான் putting them into teenager categories or late 30s, யங் ஆன ஆக்கள் 2 பேரும். ஸோ 2 பேரும் ஒரு யங் பாய்ஸ் நாங்கள் சொல்லலாம். ஸோ 3 பாவங்கள். ஒன்று கட்டுப்பாடு. இன்றைக்கு நிறைய வாலிபர்களுக்கு விருப்பம் இல்லை.
ஒரு கட்டுப்பாட்டுகளை டிசிப்ளின் லைஃப்பில் இருக்கிறது விருப்பம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது தே வாண்ட் ஃப்ரீடம். நான் எங்கே போகணும், எங்களுக்கு எனக்கு ஒருத்தரும் சொல்ல இல்லாது, நான் என்னவும் செய்யலாம். ஐம் க்ரோன் அப், நான் இப்போ ஓவர் 18, நான் அம்மா அப்பான்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம். அவனு டூ எவ்ரி திங், அவனுக்கு அது ஃப்ரீடம். ரெண்டாவது பெரிய பிரச்சனை அவுட் சே சிங். ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறோம்டா தேவனுக்கு கீழே இருக்க விருப்பம் இல்லையன்ற அர்த்தம். அதை ஃப்ரீன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை நாங்கள் செய்யலாம், அதுதான் நான் சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள்ள உலகத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரி நல்ல விஷயங்கள், அதில் ஃப்ரீடம் எங்களுக்கு தேவை. பட் நான் என்ன சொல்கிறேன்டா, பைபிள் ஃபோபிட் பண்ணுறேன். whichever the things that Bible prohibits or rejects, you shouldn't do it. ஸோ அதை நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்து முதலாவது நாங்கள் பார்க்குறோம், டிசிப்ளின்லாம் ஒரு கட்டுப்பாட்டுகளை இருக்க விருப்பம் இல்லை. ரெண்டாவது they want freedom in everything. மூன்றாவது இந்த உவமையிலே நாங்கள் பார்க்குறோம், உடல் ஆசைகள். இன்றைக்கு வாலிபலுக்கு இருக்கிற அடுத்த மென்டாலிட்டி வந்து, எனக்கு வர எல்லா ஆசைகளும் நான் திருப்தி ஆகணும், நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எனக்கு என்ன உணர்வு வருதோ நான் அனுபவிக்கணும், இப்போ அனுபவிக்காட்டி நான் எப்போ அனுபவிக்கிறது, இப்படியான மென்டாலிட்டி. ஸோ 3 great problems or sins நான் சொல்லுவேன். ஓகே, நாங்கள் வாசிப்போம் இந்த உவமையை. இயேசு தொடர்ந்துன்னு சொன்னதாவது 11ஆம் வசனம், ஒரு மனிதனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். எப்போவுமே கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த அப்புறம் ஒரு ஆக்கள் உண்மையாகவே தேவனை பின்பற்றுவாங்க, அடுத்தது தேச ஹிப்போக்ரஸி பின்பற்றுற மாதிரி இருக்கும். ஸோ 2 கேட்டகரி. சர்ச்சுக்கு வர எல்லாருமே தேவனை ஜெனுவினாக பின்பற்றுறாக்கலாண்டு இல்லை, சர்ச்சுக்கு வர எல்லாருமே உண்மையிலேயே ஒருவரை நேசிக்கிறாண்டு இல்லை. டு யூ திங்க் அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? அது வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு ஸ்டேப். அப்படி நினைச்சிங்கன்னு சொன்னேன், சர்ச்சுக்கு வர எல்லாரும் 100% ஜெனிக்கிறாங்க. ஆனால் வி ஓ டு லவ் தெம், நாங்கள் அவங்கள நேசிக்கணும், அவங்களோட பழகணும். ஆனால் கனவேர் உண்மையான அன்பு செலுத்துறையில் உண்மையாகவே தேவனை பின்பற்ற. ஸோ தேர் ஸோ வேஸ் டு கேட்டகரி. அதை எந்த மார்க்கத்தில் எடுத்தாலும் சரி, எந்த வழியில் நீங்கள் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளையான ஆக்கள் இருப்பாங்க, சரியான ஆக்கள் இருப்பாங்க. பொலிட்டிக்ஸ்லேயோ என்ன விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் 2 விதமான சாராக இருப்பாங்க. ஸோ அவர்களில் இளையவன் தனது தகப்பனிடம், அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்று கேட்டான். நான் படித்த அளவில் ஜூஷ் கல்ச்சர், யூத கலாச்சாரத்தின்படி சொத்து உரிமை கூடுதலான பங்கு மூத்தவனுக்கு தான் போகும், மூத்த மகன். ஈவன் எங்களோட ஸ்ரீலங்கன் கல்ச்சரில் கூட மூத்த பிள்ளைக்கு ஸ்பெஷல், அது பிள்ளை, ஆனால் மூத்த பிள்ளையை ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க, மூத்த பிள்ளைக்கு எல்லாம் செய்யணும்னு வச்சுருப்பாங்க. ஸோ யூத கலாச்சாரத்தின்படி மூத்தவனுக்கு தான் கூடுதலான பங்கு வேணும். பட் இந்த இளைய மகன் தன் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காண்டி, the first thing he realized is under his father. So it is bad. இதான் எங்களோட டெவில் இன்றைக்கு, எங்களோட வாலிபருக்கு டெவில் இன்றைக்கு பிசாசு காதில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீ வந்து தேவனுக்கு கீழே இருக்கீழாது, நீ வந்து அனுபவிக்கணும். ஸோ முதலாவது பெரிய பிள்ளை இன்றைக்கு வாலிபர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அல்ல பெரிய பிள்ளை, அவங்க பிறப்பில் தாய் தப்பன்மாருக்கோ அல்லது ஒரு ஒத்தாரிட்டிக்கோ கீழே இருக்க விருப்பம் இல்லை. ஈவன் சபப்போதற்கு கீழே இருக்க விருப்பம் இல்லை. டூஸ் அண்ட் டோன்ஸ், தே டோன்ட் லைக் இட், தே வாண்ட் பி ஃப்ரீ. முதலாவது அவன் விட்ட பெரிய பிள்ளை தகப்பன்ற கட்டுப்பாட்டுகளிலிருந்து வெளியில் போகணும். ஸோ இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கணக்க பேர் இன்றைக்கு சேர்ச்சை விட்டு போகிற காரணம், தே டோன்ட் வாண்ட் டு பி அண்டர் சம்படி. அதாவது இப்போ வேறு இடங்களுக்கு ரீலோகேட் பண்ணி அல்ல வேறு ஊழியங்களை தொடங்குறதுக்கு கனவு போகிறாங்களா, அது வேறு விஷயம். பட் எனக்கு இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை தேவையில்லை, நான் அனுபவிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியில் போகிறான். ஸோ இட் இஸ் குட். முதலாவது நாங்கள் ஒரு லெசனில் லேர்ன் பண்ண இந்த ஊமையிலேருந்து, எப்போவுமே எங்களோட தகப்பன்ற வீட்டில், அந்த மீனிங் அவட்ட கிங்டம், எங்களோட தேவண்ட கிங்டம் ஆஃப் கோட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப். நீங்கள் அதை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால், அதை விட்டு நீங்கள் வெளியில் போய் நீங்கள் நினைக்கலாம் நான் சேஃபாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். தேவண்ட வீடு மீனிங் தேவனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் போனால் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆஃப்கோர்ஸ் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், இந்த மனுஷனுக்கு இந்த வாலிபனுக்கு இந்த மாதிரி கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அதான் இயேசுக்கு சொன்னார், என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கொடியானது மரத்திலே அந்த கிளையான மரத்திலே ஒட்டப்பட்டிருக்கிற போல என்னோட நீங்கள் ஒட்டப்படணும். நான் தான் திராட்சை செடி,
நீங்கள் என்னோட ஒட்டப்பட்ட கிளைகள். அப்போ ஒரு மரத்தில் இருக்கிற கொப்பை நீங்கள் வெட்டி எறிஞ்சிங்கன்னு சொன்னால் உடனே வாடாது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் டிஸ்கனெக்ட் பண்ணப்படாது. when he disconnected from Jesus for a while he can survive. அந்த பிரான்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நாள் 2 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த சப்ளை அதுக்கு தேவையான சத்து வராமல் இருக்கீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கருகி அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ எப்போவுமே நல்லது இல்லை, அது சரியான ஒரு விஷயம் தேவண்ட கட்டுப்பாட்டுகள் இருக்கிற. ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட். இப்போ எஸ்பெஷலி புதிய பாட்டுகளை வரைக்கல ஒரு கன்னத்தில் அடித்தா நீ மெட்டா கணத்தை கொடு என்று சொல்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாரும் ஆப்போசிட்டாக தான் திங்க் பண்ணுவான். ஒரு கணத்தில் அடித்தா மெட்டா கணத்தில் கூடன்னுவான். ஏசுக்கு சொன்னால் ஒரு பொம்பளையை நீ இச்சியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட வேச்சாரம் சேர்க்க சாமன். இன்றைக்கு எத்தனை ஆம்பளைகள் அதை கைப்பற்றுறாங்க. இட்ஸ் அ சின்ன்றதை எத்தனை பேர், அது ஒரு பாவம்ன்றதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட். ஏண்டா உலகத்தில் நாங்கள் கூடாத விஷயங்களை உலகத்தில் போய்கொண்டிருக்கும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட். சில பேர் சொல்லுவாங்க பழைய பாடல ஆண்டவர் சரியான ஸ்ட்ரிக்டாக இருந்தால், புதிய பாடல ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்திருக்கிறேன். கிருபையை தந்துட்டு ஸ்டாண்டர்டையும் கூட்டிட்டார் தேவன். எங்களுக்கு கிரேஸை தந்துட்டு அதே நேரம் எங்களோட ஸ்டாண்டர்டையும் கூட்டிட்டார். முந்தி அப்படி பார்த்தா ஒரு பொம்பளை பார்த்தா பாவம் இல்லை பழைய உடன்படிக்கையில். இப்போ புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து சொன்ன உடன்படிக்கை, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தின உடன்படிக்கையில் அப்படி செய்தால் அது பாவம். ஸோ இதெல்லாம் கஷ்டமான, நான் 2-3 தானே இப்படி நிறைய இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் commandment in the New Testament which you shouldn't do. அதை நீங்கள் செய்யணும் என்ற ஓர்டர், டிசிப்ளின், கட்டுப்பாடு இருக்குது. இதுக்கு கீழே எங்களுக்கு இருக்க விருப்பமா? இதுதான் கேள்வி. முதலாவது விட்ட பிள்ளை அதுதான். அவன் முதல் விட்ட பெரிய பிள்ளை, he left his father's house and he walked out his territory, அவருடைய ஏரியா, அவருடைய கண்காணிப்பில் இருந்து he left from his observation. அவர்கிட்ட பராமரிப்பு, தாப்பன் வந்து எப்போவுமே அந்த மகனை பராமரிச்சுக்கணும், அந்த பராமரிப்புலேருந்து வெளியில் போனார். ஸோ முதலாவது லெசன் நாங்கள் லேர்ன் பண்ணுறோம், தேவனை விட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஐ கேரண்டி யூ வில் பி ஹாப்பி. சந்தோஷமாக தான் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தென் அதுக்கு பிறகு அது கசக்கும் அந்த வாழ்க்கை. தேவனை அறிஞ்சு தேவனை விட்டு போகிற மனுஷனோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. தேவனை அறியாதவனுக்கு ஓரளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் வேணா, ஹீ டிட் நோ, அவனை நாங்கள் ஜட்ஜ் பண்ணல. But if you knew Jesus Christ, you tasted His grace, and then you left, you will suffer in that situation. அந்த நிலைமையில் நீங்கள் கட்டாயம் வேதனை அடைவீங்க. ஸோ முதலாவது நாங்கள் லேர்ன் பண்ணுறது எப்போவுமே எங்களை தேவனோட வார்த்தைகளை கட்டுப்படுது. I'm saying again, it's not easy. எனக்கும் சரியான கஷ்டமாக இருக்கும். என்ன நான் விளையாடுற 35 வருஷம் ரசிக்கு, பட் எனக்கே கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் அ ஸ்ட்ரகிள், பட் யூ ஹேவ் டு டூ இட். கட்டாயம் செய்யணும். ஒரு மனுஷன் வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான். கெயின் பண்ணுறது ஈஸி, அந்த உடம்புல இருக்கிற வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் இட்ஸ் ஒர்த் இட். இன் தி எண்ட் when he lose weight he feel good. ஸோ அதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஜங்கும் வெளியில் போகணும், நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை எங்களை விட்டு ஆளணும்னு சொன்னால் திஸ் இஸ் தி ஓன்லி வே. வேறொரு வழி இல்லை. தேவனோட கொமாண்ட்மெண்ட், தேவனோட கட்டுப்பாடுகளை நாங்கள் கட்டாயம் இருந்தே ஆகணும். ஸோ எனக்குரிய பங்கை தாரும் என்று கேட்டான். எனவே அவன் தனது சொத்தை 2 பேர்களுக்கும் இடையில் பிரித்து கொடுத்தான். திஸ் இஸ் தாரும் என்ற வேர்டை ப்ளீஸ் அண்டர்லைன் பண்ணுங்க, கொடுத்தான் என்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க. எங்களோட மென்டாலிட்டி எப்பவுமே தாரும் 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 தாரும். தேவனோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா? கொடுக்கறது. I give you this, I give you grace, I give you good church, I give you good people, I give you blessings, spiritual blessing, I give you gift of God, I give you prophecy, gift of prophecy. ஸோ தேவன் எப்போவுமே எங்களுக்கு கொடுக்குறவா இருக்க. மேபி சம்டைம் எங்களுக்கு காசு தேவையாக இருக்குது. சில எங்களை ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் போகிறோம். ஹேவி கோ, ஆண்டவர் எங்களுக்கு காசு தார. சில நேரம் எங்களை உடம்புல பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாட் ஒன்லி த ஸ்பிரிச்சுவல் நீட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் நீட் ஹீ ப்ரொவைட்ஸ் எங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸுக்கு. ஸோ சில நேரம் எங்களுக்கு வருத்தம் பெறுது. அதுக்காக நாங்கள் சொல்லிடலாம், நாங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன், நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கான ஜபிப்போம், நான் இதுக்காண்டி ஜபிக்க மாட்டோம்னு சொல்லிடலாம். ஹீ மீட்ஸ் தோஸ் நீட்ஸ் ஆஸ் வெல். இயேசுக்கு இந்த உலகத்தில் வந்து கூடுதலாக ஜனங்களை சந்தித்தது வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ், சரீர தேவைகள் அது குறித்து தான். அப்போ ஆனால் அதை செய்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அடுத்து நீங்கள் ரியலைஸ் பண்ண உங்களுக்குள்ள ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே குத்தி
உங்களுக்கு இருக்கிற ஆவியை உணர்த்தி அதை எழுப்பி மனந்திரும்ப பண்ணுறதுக்காண்டி தான் இயேசு கிறிஸ்து அந்த தேவையில் சந்தித்தார். அப்போ சில நேரங்களுக்கு வருத்தம் வருது, சில நேரம் பணக்க சம்பது, கிவ்ஸ் எப்போவுமே கொடுத்துக்கிறாங்க. எங்களோட மென்டாலிட்டி அதை வாங்கி போட்டு நாங்கள் திருப்தியாக இருக்கணும். எங்களோட மென்டாலிட்டி தாரும். ஸோ இட் வாஸ் இன் இனஃப் ஃபார் ஹிம். நல்ல பெரிய வீடு, அமேசிங் பெரிய வீடு, இது ஒரு கற்பனைக்காக தான், பெரிய வீடு, நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு நேரம், வேலைக்காரர் இருக்கிறாங்க, சேவை ஹீ ஹேட் எவ்ரிதிங். இப்படி தான் தேவன் எங்களுக்கு வேலைக்காரன்ற இதில் வேலைக்காரர் இருக்கிறான்னு நான் பார்க்குறோம். எங்களுக்கு தேவன் தேவதூரில் அனுப்பியிருக்கிறார் எங்களை பாதுகாக்கிறதுக்கு முன்னும் பின்னுமா போய். ஸோ வி ஆல்மோஸ்ட் லைக் வி லிவிங் அ ஸ்பிரிச்சுவல் லக்ஸுரி லைஃப். ஓகே, ஆவிக்குரிய ஒரு லக்ஸுரி லைஃப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஸோ இதுதான் பிக்சர். எப்போவுமே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கம்பேர் பண்ணணும். தென் ஹி லெஃப்ட். அப்போ இவன் கேட்டான், தேவன் கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எங்களை ஒரு தடவை தேவன் கையை இழுத்து அல்லது கழுத்தை பிடிச்சு நசிச்சிங்க, வா ஞானசாரம் எடு, நீ பைபிளை வாசி என்று ஒரு காலம் தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் அது உண்மையாகவே கடவுள் இல்லை. ஜஸ்ட் God always give choice. எப்போவுமே தேவன் சாய்ஸை கொடுக்குறேன். டியூட்ரோனமி சாப்டர் 28 உபாகம் 28 சொல்கிறார், நான் அழிவுக்குரிய பாதையை வைக்கிறேன், நித்திய வாழ்வுக்குரிய பாதையை வைக்கிறேன், யூ சூஸ். நான் சொல்கிறேன், ரெக்கமெண்ட், நீ நித்திய வாழ்வை தெரிந்து கொள், பட் அதை விட்டுட்டு நீ அழிவுக்குரிய வாழ்க்கை தெரிஞ்சு செஞ்சால் நான் ஒன்றும் செய்யலை. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். நிறைய பேர் ஹெல்லில் போய் கத்திக்கொண்டு இருக்கிற காரணம், தே மேட் த ராங் சாய்ஸ். ஸோ இந்த யங் மேன், இந்த வாலிபன், he is making a choice. அந்த தாப்பன் என்ன செய்கிறார்? He's not stopping him. Said, all right then, maybe it's a constant battle. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சில வேளையில் நேக் பண்ணி கொண்டு வந்துருப்பேன், எனக்கு இந்த சொத்தை பிரிச்சுதா. ஸோ பிரித்து கொடுத்தா. ஓகே, 12ஆம் வசனம். சில நாட்களுக்கு முன்னாடி, நோட்டீஸ் த வேர்ட் சில, இதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சில நாட்களுக்குள்ளாகவே, நோ மெனி டேஸ். நீங்கள் வந்து கரை நாள் டெஸ்ட் பண்ண முடியல, கொஞ்ச நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், தென் எவ்ரி திங், த சாய்ஸ் யூ மேட் வாஸ் ராங். நவ் யூ ரீக்ரெட் வாட் யூ டன். நீங்கள் செய்ததை நீங்கள் கவலைப்படுறீங்க. த லைஃப் யூ ஹேவிங் இஸ் பிட்டர். அது கசப்பான ஒரு வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள், சில நாட்களுக்குள்ளே உணர்வீங்க. ஸோ இந்த யங் மேன், இந்த வாலிபன், சில நாட்களுக்குள்ளாகவே இளைய மகன் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரமாயுள்ள ஒரு நாட்டுக்கு போனான். அங்கே ஊதாரித்தனமாய் வாழ்ந்து தனது செல்வத்தை எல்லாம் செலவு செய்தார். இன்றைக்கு வாழ்வுகளுக்கு அடுத்து இருக்கிற பிரச்சனை, they don't know the value of the money. பணத்தின் வேல்யூ தெரியாது. They just buy everything, buy anything, they don't care. ஏன் இப்போ ட்ரெண்ட், இப்போ எது ட்ரெண்டாக இருக்குதோ அந்த ஒரு ட்ரெயினர்ஸோ அல்லது உடுப்போ வாங்கலை, அது என்ன பிராண்ட் இப்போ ஃபேமஸாக இருக்கோ அந்த பிராண்டை வாங்குறோம். அதுதான் ஊதாரித்தனம். இது பியூர் லைக் அபியூசிங் மணி. தேவன் கொடுத்த செல்வத்தை நாங்கள் அபியூஸ் பண்ணுறோம். தேவன் தாரது எல்லாமே, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நினைக்கிறேன், கொரிந்தியர்ல, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ தேவன் தாரது எல்லாமே ஞானமாக நாங்கள் அதை பாவிக்கிறது தான். என்னத்தை நீங்கள் எடுத்தார், இன்க்ளூடிங் மணி, காசு. ஸோ நான் கெஸ் பண்ணுறேன், மேபி ஹி ஹேட் சம் பேட் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது வாழ்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் கம்பெனி, கரப்ட்ஸ். எகெயின் கொரிந்தியர்ல இருக்குது. ஒரு கெட்ட சேர்க்கை, கெட்ட நடத்தாது. நீங்கள் நினைப்பீங்க நான் ஓகே, நான் ஸ்டாண்ட் பண்ணுறதுவனுக்காண்டி. அண்ட் இஃப் யூ ஸ்டாண்டிங் ஃபர்ம் இஸ் ஃபைன், பட் இஃப் யூ ஃபீல் யூ கெட்டிங் ட்ராக்ட் அவே ஒன் தேர் ரூட், ஜஸ்ட் லீவ் தம். பிகாஸ் மெயின் ப்ரையாரிட்டி வந்து உங்களுடைய ஆத்மா. மெட்டாகலி சத்தியம் சொல்கிறது உண்மைதான். எஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஜீசஸ் அதை சொல்லல. முதலாவது சொன்னார், நீங்கள் சாட்சியாக இருங்கண்ட. அப்புறம் மத்திய 28 வாசிக்கிறோன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கண்ட. பி எ விட்னஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இன்றைக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, நாங்கள் சேர்றாக்கள் எப்படி இருக்குது. ஒரு 3 நல்ல ஃப்ரெஷ் ஆப்பிள் பழத்துக்குள்ளே ஒரு அழுகின ஆப்பிள் பழத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்ச காலமாக அது அப்படி இருக்கும். ஆனால் வேன்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுகின பழத்தில் உள்ள கிருமியோ என்னமோ அது பரவி மிச்ச ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் கட்டாமல் டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் யாரோட சேர்றீங்க, யாரோட பழகுறீங்க, உங்களோட குரூப் என்ன, உங்களுடைய அட்டாச்மெண்ட் என்ன, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன என்றதை சரியான கவனமாக நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த காசை போய் உதாரித்தனமாக எல்லாம் செலவழிக்கிறோம். ஸோ தேவனை விட்டு போகிற ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி இவன் காசை செலவழிக்கிறானோ அதே மாதிரி
you lose everything. You lose God's grace, you lose everything. Only thing left in your life is sin. That will give you pleasure. கட்டாயம் அந்த ப்ளஷரை கொடுக்கும். சின்னில் சந்தோஷம் இருக்கிறபடியே தானே எல்லாரும் செய்கிறாங்க. அதனால் நான் ஸ்ட்ரகிள் பண்ணாது. ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், that's the problem. Men in the whole nations are struggling to come out from the sin. Not struggling, they are in sin, but whoever came to Jesus Christ, they're struggling to come out. ஸோ அதில் இது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ளஷர் இருக்கிறபடியே தானே அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக விட்டுட்டு வரலாம். இப்போ ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் ஈஸியாக சொல்கிறோம், நீங்கள் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணும். அவனுக்குள்ள அது ஒரு சந்தோஷம், அது அடிக்டட் ஆனபடியாக தான் கஷ்டமாக இருக்குது வெளியில் வரும். ஸோ அவன் ஊதாரித்தனமாக எல்லாத்தையும் செலவழிக்கிறான். நான் verse 14, அவன் எல்லாவற்றையும் செலவு செய்த முடித்த பின்பு, பேருக்கு ஞானம் வர்றது எல்லாம் முடிஞ்சாப்புறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு உண்மையிலே ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன்னு தெரியும். இந்த பிகினிங்லேயே நான் தேவனை விட்டு போனேன், எனக்கு இந்த முடிவுன்றது தெரியும். அதால தான் சரியான பைபிள் சொல்லுது, தேவனை பரமையோ ருசி பார்த்து தேவனை விட்டு பின்வாங்கி போனவனை திருப்பி கொண்டாடு சரியான கஷ்டம். என்னென்னா அவன் தெரியாமல் செய்கிறான்னு நாங்கள் சொல்லிடலாம். ஆடு தெரியாமல் போச்சு, நாணயம் கேலஸாக அந்த பொம்பளை துளைச்சா. பட் இது கெட்டு போன மகன் he knew what he was up to. என்ன ஸ்டார்ட் செய்ய போகிறோன்றதை மேபி ஆல்ரெடி ஏன்னா சில நாளைக்கு பிறகு தானே காசு கேட்டுட்டு சில நாளைக்கு பிறகு தான் விட்டு போகிறான். ஸோ he planned everything. So he knew exactly. He thought he'd be happy. சந்தோஷம். நிறைய பேர் தேவனை விட்டு போகிற காரணம், நான் ஃப்ரீயாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். சம்டைம் your freedom can bind you, can prison you into the horrible life, sad life. தூக்ககரமான செய்தியை பண்ணுறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிசாசுக்கு அடிமையில் இருந்தோம், இப்போ தேவனுக்கு அடிமையாக இருக்கும். தேட்ஸ் யூனிட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு கிறிஸ்டியானிட்டியை சம்மரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவத்தின் சுருக்கமான ஒரு வரவிலக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், we were slave to Satan before, now we slave to Jesus Christ. That's it. Very simple. அவன் எல்லாவற்றையும் செலவு செய்து முடித்த பின்பு நாடு முழுவதும் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் அவனுக்கு வறுமை ஏற்பட தொடங்கியது. தேவன் உண்மையாகவே இது எந்த வாழ்க்கையில் கண்டது, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் கண்டிருப்பீங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் தேவனை விட்டு போனாக்கள். ஒரு தடவை சொல்லலாம், ரட்சிக்கப்பட்ட இதுலேருந்து நான் இந்த வரைக்கும் நான் ஸ்லிப் பண்ணல, நான் அப்படியே தொடர்ந்து இருக்கிறேன். apart from Jesus Christ எல்லாருமே அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸு கூட போயிருக்கிறோம். ஆனால் நாங்கள் தேவனை விட்டு போனாலும் தேவன் எங்களை அக்கறையாக இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்த மகன் இந்த வீட்டை விட்டு போகிறார், பட் ஸ்டில் ஹீஸ் மை சன். என்ன சொல்லு கேட்காம ஓகே பேக் எடுத்துக்கொண்டு போகிறார். I don't want to live with you. ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணலாம், தொடர்புகளை கட் பண்ணலாம், கதைக்காமல் இருக்கலாம். யூ கேனாட் கட் த ரிலேஷன்ஷிப். ஐ ஆம் ரிலேட்டட் டு ஹிம். ஹீ இஸ் மை சன், ஐ ஆம் ஹிஸ் ஃபாதர். that's the truth, obvious truth. அப்போ தேவனுங்களை அப்படி தான் பார்க்குறார். நாங்கள் அவரை விட்டு போனாலும் அவற்றை அனாதி தீர்மானத்தின்படி அவர்களை ரசித்து கொண்டபடினால நாங்கள் போனாலும் அவற்றை அன்பு எங்களை திருப்பி இழுக்குது. சாதாரண இந்த மனுஷன், இந்த வாலிபன் அந்த பிதாவோட அன்பை ரியலைஸ் பண்ணான். இந்த பிதா அப்படி நேசிக்கிறார். ஸோ அந்த நாட்டில் கொடிய பஞ்சம் பெறுது. இப்போ ரசிக்கப்பட்டு போனாக்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். காரணம், அவங்க அழிஞ்சு போகணும், இனிமேல் இப்படியே இந்த உலகத்தில் அழிஞ்சு அவன் நரகத்துக்கு போகணுன்ற காண்டி தேவன் செய்யலை. ஒரு பிரச்சனையோ அல்லது பெரிய சில பேர் டிபெண்டிங் அந்த பர்சன், இவருக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தா தான் இவரை ஹார்ட் பிரேக் பண்ணுவேன்னு சொன்னால் ஒரு ஹெவியான பெரிய ஒரு பிரச்சனையை அனுப்பி எப்படியாவது அவனை திருப்பி தனக்குள்ளே இழுக்கணும். ஏன்னா 99% நாட்கள் பிரச்சனை வரைக்கல தான் தேவனை யோசிக்கிறது. அதனால் ஸ்ரீலங்கா இந்தியாவில் ஊழியம் செய்கிறது ஈஸி இல்லை. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, இங்கே வசதி எல்லாருக்கும் சரியான கஷ்டம் ரசிக்கப்படுற வீதம். that's a basic truth, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த தேசத்தில் பஞ்சம் வருது. அப்போ காசு முடிஞ்சது, பஞ்சம் வருது. ஸோ இந்த மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங், யுவர் என்ஜாய்மெண்ட் இஸ் கோன், ஃபினிஷ்ட். எவ்வளோ காலத்துக்கு என்ஜாய் பண்ண போகிறோம்? எவ்வளோ காலத்துக்கு இந்த ஏர்த்லி ப்ளஷர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? வெரி டெம்பரரி. இது சரியான ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்காண்டி நாங்கள் நித்திய தேவனை விட்டுட்டு போகிறோம். ஸோ பிரச்சனையில் ஆண்டவர் கொடுக்குறார், கஷ்டங்களை கொடுக்குற காரணம் எங்களோட மைண்டை திருப்பி சென்ஸுக்கு கொண்டாடுறது.
இப்போ இந்த மனுஷன் பிக்சர் பண்ணி பாருங்க. நான் எப்போ சொன்னேன் அந்த ஊமையெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. இப்போ இந்த மனுஷன் அந்த வாலிபன், எனவே அவன் ஒரு நாட்டை சேர்ந்த ஒருவனிடம் போய், இப்போ காசு இல்லை, he need money, கூலிக்கு அமர்ந்தான். நான் நினைக்கிறேன் இதில் இல்லை உண்மையில் அவனுக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருந்தா அவன் அப்படியே கண்டினியூவாக இருந்திருப்பான். பிகாஸ் he needs money. அவனுக்கு காசு கட்டாயம் தேவையாக இருந்தால், அதால் தான் அவன் அப்படி அந்த இடத்துல போய் வேலைக்கு கேட்குறான், தன்னை அமர்த்த சொல்லி. அவனும் அந்த இளைஞனை பன்றிகளை பராமரிக்கும் படியில் காசு கொடுத்தான்னு இல்லை. பட் இப்போ செட் ரைட், முதல்ல போய் நீ பண்டிகைலமே எங்களுக்கு தெரிய எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தான்ண்டு. he was suffering. ஸோ தேவனை விட்டு போனால் இதுதான் நடக்கும். பாலவனமாக மாறுவங்களோட வாழ்க்கை. அவனும் அந்த இளைஞனை பன்றிகளை பராமரிக்கும்படி தனது வயலுக்கு அனுப்பினான். see the position, முதல் ரிங்கோட, நல்ல ஃபைன் க்ளோத்ஸோட, பிதாவோட டைனிங் டேபிள்லேருந்து ஒரு சாப்பிட்ட வாலிபன் பண்டியல் மேய்க்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து யார்? பாசிபிளி 2 people, டெஃபினெட்லி ஒன் பர்சன். இந்த மனுஷன் தன்னைத்தானே இழுத்து கொண்டான், அந்த லெவலுக்கு தானே வந்தான். ரெண்டாவது, it could be a devil involvement. So he does that. Devil will do that. He will, பைபிள் சொல்லுது, உன்னதங்களிலே பரலோகங்களிலே எங்களை உட்கார செய்தார் தேவன். பரலோகங்களில் உட்கார செய்யனா அந்த மீனிங் எங்களோட பொசிஷன் சரியான ஹாய். எத்தனை பேர் நாங்கள் உணர்ற தெரியாது, நாங்கள் தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு பொசிஷன். அது மாத்திரமில்லை, எங்களை தன்னுடைய ராஜாக்கள் ராசாத்திகள் என்று தேவன் அழைக்கிறார். ஸோ அப்படி ஒரு ரெஸ்பெக்டான ஒரு லைஃப்பில் வாழ்ந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிற நாங்கள் தேவனை விட்டு போய்க்கல பண்டியல் மேய்க்கிற ஒரு சிச்சுவேஷன், கீழ்த்தரமான ஒரு நிலைமை. அந்த நிலைமைக்கு நாங்கள் கொண்டு சாத்தியக்கூறுக்கு அது மாத்திரமில்லை, பிசாசு நிச்சயமாக இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போவான். இதைத்தான் அவன் செய்தான். அவனுக்கு எரிச்சல். அதான் உங்களும் தேவனோட சஞ்சரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கான், இதை குழப்பணும். டெவில் ஆல்வேஸ் கம் டு மெஸ் அப் யுவர் ஜாய், உங்களோட சந்தோஷத்தை. பட் he gave temporary solution. லுக், நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் அது பெர்மனன்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் தேவனை போல இருப்பீங்கன்னு பார்த்து ஏட் த ஃப்ரூட். பட் சாப்பிட்ட அப்புறம் நடந்தது எங்களை எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அ லாய். அதே மாதிரி தான் என்னோட காதலில் சொல்லுவாங்க, தேவனோட நீ இருந்து என்னத்தை கண்ட, நீ அனுபவிக்கணும், கொஞ்ச காலம் தான் இருக்க போகிற அந்த உலகத்தை அனுபவி. பட் தென் the disastrous thing happens to you. ஸோ அவன் பன்றிகள் தின்னுகிற தானியத்தின் கோதுமையில் தனது வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். ஆனால் ஒருவரும் அவனுக்கு எதையும் கொடுக்கவில்லை. He couldn't even eat the food that pigs ate. பன்றி சாப்பிட்ற சாப்பாடை கூட அவனால் சாப்பிட்றதுக்கு இயலாம போயிட்டு, அப்படி சரியான ஒரு இனியிலேன்னு ஒரு கஷ்டமான நிலைமைக்கு வந்தான். இவ்வளவுக்கு காரணம் அவனோட உடலில் இருந்த ஆசை. என்னோட பின்னுக்கு நாங்கள் பார்க்குறோம் 3 விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒன்று டிசிப்ளின் லைஃப் கன பேருக்கு விருப்பம் இல்லை, எஸ்பெஷலி யங் பீப்புள். ரெண்டாவது, தே வாண்ட் ஃப்ரீடம் இன் all ஏரியாஸ், எல்லா ஏரியாலும். மூன்றாவது, தே வாண்ட் ஃபுல்ஃபில் தேர் லாஸ்ட், தங்களோட உடலில் இருக்கிற ஆசையில் அனுபவிக்கணும், அப்படியான ஒரு எண்ணம். இது நான் கணக்கு தரம் கேட்டிருக்கேன், சர்ச்சில் நான் கேட்டிருக்கேன், ப்ரீச் பண்ணைக்கில் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்வி இப்போ நிறைய வாலிபருக்கு இருக்கிற கேள்வி, நான் கொஞ்ச காலம் இருக்க போகிறேன் குமாரனா, நான் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறேன், அவனை என்ஜாய். இல்லை வாலிப காலப்புறம் நான் பின்னுக்கு கவலைப்படக்கூடாது, நான் இதை செய்யலையே அதை செய்யலையே. அப்படி பேசுகிறாள் ரசிக்கப்படவே இல்லை. முதலாவது, ஓகே, அவர் ரசிக்கப்படவில்லை. ரசிக்கப்பட்டவன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வர விட, ஐ நெவர் செட் தட். எந்த வாயில் நான் சொல்லவில்லை, பிகாஸ் ஐம் சேவ்ட். நான் ரசிக்கப்பட்டேன். ஒரு காலம் நான் சொல்ல, நான் இந்த விஷயங்கள் நான் அனுபவிக்கலையே. அந்த மீனிங் என்ன சொன்னால், நான் ரசிக்கப்பட்டது வேஸ்ட், நான் தேவனை அறிஞ்சது வேஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் என் லைஃப்பை வேஸ்ட் ஆக்கிறேன். That's what you're saying indirectly. You're saying, oh, Jesus ruined my life because I couldn't enjoy these pleasures. So in the life waste ஆபோச்சு. So whoever says that, please listen to me carefully. You are not a Christian. If he ever said that, repent. There's always a way, always a choice. There's always a turning back. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். Repent and say, sorry ஆண்டவரே, நான் இனிமேல் அதை சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கேள்வி வாலிபருக்கு தங்களோட ஆசையை அனுபவிக்கும். இப்போ நான் மேரிட் மேன், நான் எனக்கு கோபம் வருது, எனக்கு இப்படி சோதனை அப்படி சோதனை, அதால் நான் வாழையில் பிரசுத்தம்.
வயசு போனாக்கள் எங்களுக்கு வயசு போயிட்டு எங்களை பைபிள் வாசிக்கல, எங்களுக்கு இதெல்லாம் அக்கறை இல்லை. தே ஹேவ் தேர் எக்ஸ்கியூஸ். ஓகே, சபையில் வர விசுவாசிகளுக்கு எனக்கு கணக்கு பிரச்சனை, எனக்கு டைமில் ப்ரே பண்ணுறதுக்கு, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் எனக்கு அக்செப்ட் பண்ண கஷ்டமாக. ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குன்னா, நாங்கள் வாழ முடியாது, தேவண்ட வார்த்தையின்படி வாழ முடியாது. இப்போ எந்த கேள்வி, அப்போ ஏன் பைபிளை கற்றுற எங்களை கையில் இருந்திருக்கு? அந்த கேள்வியை நான் கணத்தரம் கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு மான்சர் சொல்லு, பைபிளை அப்போ எந்த ஸ்டேஜில் நாங்கள் வார்த்தையை பின்பற்றுறது? சின்ன பிள்ளையாக இருக்கீங்க, நோ, சின்னல் இருக்கீங்களா அறியாமல் அதை நாங்கள் ஓகே வாலிப ஆசைகள், இச்சைகள், அதால் நான் வாழாமல் விட்டுட்டேன். வயசு போனதில் வேறு டெம்டேஷன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஏதாவது ஒரு டெம்டேஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும். அப்போ இப்போ தான் நாங்கள் இந்த வார்த்தையை பின்பற்றுறது. See how devil fools you. You think சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேவனை நாங்கள் மாற்றலாம். நோ, தேவனுக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷனை மாற்றுங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடலை, உங்களோட ஆவியை, உங்களோட சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஸோ verse 17, அவனது புத்தி தெளிவடைந்த போது, சில நேரங்கள் எங்களோட புத்தி மந்தமாக இருக்கிறபடினால தான் அநேக பாவங்களில் நாங்கள் போய் விடுகிறோம். அண்ட் தென் he just realized, அவனது புத்தி தெளிவடைந்த போது முதலாவது அவன் வாயத்திர சொன்ன வேர்ட், எனது தகப்பனிடம், டு மை டேட், நான் என்னுடைய தகப்பன். ஸோ எப்போது நீங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு பின்வாங்கி போய்க்கல, இல்லை தேவனை விட்டு தூரமாக போய்க்கல, நீங்கள் இது சைன்னு சொன்ன உண்மையான there's a sign for genuine repentance, which is you will think about God first. God, ஆண்டவரை தன்னை முதலாக யோசிப்பீங்க. இதை தவிர வேறு ஏதாவது யோசிச்சிங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் அதை விட்டு பின்வாங்கிப்பாங்க. ஸோ முதலாவது அவன் சொன்னது, எனது தகப்பனிடம் இருக்கும், முதலாவது தகப்பனை தான் யோசித்தேன், எனது தகப்பனிடம் இருக்கும் கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர் உணவை தாராளமாக பெற்றுக்கொள்கிறார்கள், நானோ இங்கே பட்டினியில் சாகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஊமைச்சொற்களில் ஸ்டார்வேஷனுக்கு ஒப்புடுறார், கம்பேர் பண்ணுறார். எங்களோட லைஃப் தேவனை விட்டு போய்க்கல, இட்ஸ் லைக் சமன் ஸ்டார்விங் ஃபார் 30 days. யோசிச்சு பாருங்க, நீ ஒரு பாலைவனத்தில் 30-40 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க, சரியான கஷ்டம், சாப்பாடு இல்லை, யூ சஃபரிங். அப்படியான ஒரு பிக்சரை தான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற. தேவனை விட்டு நீங்கள் பின்வாங்கி போய்க்கல. நான் புறப்பட்டு என் தகப்பனிடத்துக்கு திருப்பி போய், see the first he thought about father. இது வந்து எங்களோட ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் முதலாவது தேவனை யோசிக்கணும். அடுத்தது you should say, I need to get out from my situation. I need to get out from my situation. நான் இருக்கிற நிலைமையிலேருந்து வெளியில் வரணும். You can't please both. You can't please world and God. ரெண்டும் 2 different direction. தேவனை பிரியப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உலகத்தை நீங்கள் பிரியப்படுத்தல, உலகத்தை பிரியப்படுத்திங்கன்னு சொன்னால் தேவனை பிரியப்படுத்தல. யூ கான் டூ போத். ஸோ டோன்ட் ட்ரை டு லிவ் டபுள் லைஃப். நான் தேவன்கிட்ட சண்டே வந்து தேவனை துதிக்கிறேன், மிச்ச நாட்களை நான் என் இஷ்டம் போல வாழ்றேன் இல்லாது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் he done, he said he will get up. And a meaning, ஆவிக்குரிய அர்த்தம், I will just return from this bad horrible situation. I will return to my father. ஸோ நான் புறப்பட்ட என் தாப்பனிடத்துக்கு திரும்பி போவேன். ஸோ 2 உவமையிலேயும் அந்த பொம்பளை தேடி போனான், அந்த மெய்ப்பன் தேடி போனான். இங்கே இட்ஸ் very different situation. The father never left the house. Father, I repeat again, father never left the house. He wasn't looking for him. So நான் என்ன சொல்ல, வாட்ஸ் யூர் பாயிண்ட், நீங்கள் வாட்ஸ் யூர் பாயிண்ட் குமாரன், நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் தேவனை ஏற்கனவே ருசி பார்த்து நீங்கள் தேவனை விட்டு போய்க்கல, தேவன் உங்களை தேடி, அவர் தேடி பாரு, அவர் அவர்கிட்ட அன்பு உங்களை அழைக்குது திருப்பி. இஸ் கிவிங் எ சான்ஸ். பட் அவருக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்காட்டிலும் அது அவரில் பிழை இல்லை, எங்களை பிழை, 100% பிழை. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை சொல்கிறார். ஸோ நவ் he has to return. He left the house, he has to return. So dear brothers and sisters, who has to go back to God? Well, some people are expecting a voice from heaven. Oh, mahane நான் மிஸ் பண்ணுறேன், திருப்பி வா. He's not going to do that. He's done that already. இவ்வளோ விஷயங்களையும் செய்தார். வார்த்தையை எங்களோட பேசுது ஒரு நாள். He thought, I will return. நான் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற மனுஷன், நான் திருப்பி போகிறேன் இந்த பிதாவிட்ட. இந்த பிதாவுடைய அன்பு இருக்குது. ஒன் திங்,
எங்களோட பிதா நீங்கள் எத்தனை தினம் விழுந்தாலும் திருப்பி எங்களை அணைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அப்போ அது அங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. யூ ஹேவ் டு ரன் இன் டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட வீடு ஓப்பனாக இருக்குது, இந்த தாப்பண்ண வீடு ஓப்பனாக, all you have to do just go in. அவர் தேவனோட கிரேஸ் ஓப்பனாக இருக்குது. all you have to do just go back to his grace. that's available. அதை வந்து ஆண்டவர் மூட மாட்டார். அதுதான் தேவன் கொடுக்குற சான்ஸ். ஸோ அவன் புறப்பட்டின் தாப்பனம் திரும்பி போய் அவரிடம், அப்பா, கன்ஃபெஷன். எப்போவுமே நாங்கள் ஒரு பிளவுடைக்கில் கன்ஃபெஸ் பண்ணணும் முதலாவது தேவனுக்கு. ஆஃப்கோர்ஸ் ஆக்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்தால் ஆக்களுக்கு கட்டாயம் இறக்கி விடும். ஆக்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கா, மனுஷருக்கு எதிராக செய்த பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்கா, தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் தேவன் மன்னிக்க மாட்டார். ஸோ கன்ஃபெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் யோசிக்கிறது இதெல்லாம் மைண்டில் யோசிக்கணும். அவள் கெட் அப். ஸோ யூ ஹேவ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் யுவர் பேட் சிச்சுவேஷன் or filthy situation. then I have to tell him, அப்பா, நான் பரலோகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் பாவம் செய்து விட்டேன். ஸோ யூ ஹேவ் டு ரியலைஸ், டோன்ட் ஜஸ்டிஃபை. உங்களோட சிச்சுவேஷனை ஒரு காலமும் எக்ஸ்கியூஸ் சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் அதை மழுப்பாதீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், ஆண்டவரை நான் இதைத்தான் செய்ய. ஆண்டவர் எங்களோட இதயத்தை ஆல்ரெடி அறிகிறார். ஸோ நோ பாயிண்ட் ஆஃப் லாயிங், நோ பாயிண்ட் ஆஃப் ப்ரிட்டெண்டிங். நாங்கள் நடிக்கிறது, ஆண்டவர் முன்னால் போய் சொல்ல பிரியோசனமே இல்லை. இதெல்லாம் பிசாசு கூட போய் சொல்லிடு. அவன் பிசாசு போய் சொல்லாத ஒரே ஒரு சந்தர்ப்பம் அவன் இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ணிக்கல. அந்த டெம்டேஷன் டைமில் அவன் போய் சொல்லல. பிகாஸ் how can he lie to Jesus? இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு மனுஷர்களுக்கு மறைக்கிறோம். ஏனெண்டா எங்களுக்கு தெரியும் மனுஷர்கள் எங்களோட இதயத்தை அறியணும். அதெல்லாம் நான் மனுஷர்களுக்கு போய் சொல்கிறோம். தட்ஸ் ராங். அது பாவம். நாங்கள் தேவனுக்கு போய் சொல்ல மாட்டோம் கடைசி வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாஸ்டர்ல ஃபோன் பண்ணி ஏன் சேர்ச்சுக்கு வரேன்னா யூ கேன் கம் வித் சோ மெனி லாஸ். இப்போ அதே ஃபோனில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன்லைனில் இருந்து நீ ஏன் சபைக்கு வரேன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் போய் சொல்ல மாட்டேன். பிகாஸ் யூ நோ ஹி நியூ ஆல்ரெடி. உங்களோட ஹார்ட்டில் இருக்கிற தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். ஸோ நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம், ஆன்சர் கேர்ஃபுல்லாக இருப்போம். மிச்சம் எல்லாருக்கும் நாங்கள் வி லாய் அண்ட் வி திங்க் யூ பி அ ஸ்மார்ட். அப்போ முதலாக டிசைட் பண்ண நான் உள்ளதை சொல்ல போகிறேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டு he wasn't going to say, oh, in the situation, in the வாலி அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நான் in the friends, in the situation, in the விருப்பங்கள், I just want to experience something different. He said, no, I've sinned. So இந்த அட்மிஷன், இந்த ஒத்துக்கொள்கிற தன்மை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இருக்கும். whether you're a minister, you're a believer, doesn't matter, you're a family man. நான் பரலோகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் பாவம் செய்தோம். ஸோ when you commit sin, you committing sin against God and his system. நான் இனிமேலும் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவன் அல்ல. என்னை உமது கூலிக்காரனை போலவேனும் வைத்துக்கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லிக்கொண்டான். அவன் மனதில் நினைச்சான், I don't want to be his son, I want to be his servant. ஆண்டவர் எப்போவுமே எங்களை குறைவாக நினைக்க மாட்டார். எங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் திங்கிங் எங்களுக்குள்ள வந்துடும். பாவம் செய்யல எங்களுக்குள்ள ஒரு கில்ட் வந்துடும். அது எப்போவுமே எங்களை தாழ்த்து. ஸோ அவன் யோசிக்கிறான், நான் இப்போ எப்படி என் அப்பாவை ஃபேஸ் பண்ணுறது? ஓகே, ஐ வில் பி அ சர்வன். அட்லீஸ்ட் சாப்பாடாக கிடைக்கும், நான் சந்தோஷமாக அங்கே இருக்கிறேன். பட் ஆண்டவர்கிட்ட திங்கிங் அப்படி இல்லை. அவர் உங்களை மகனாக தான் பார்க்குறார். நோ, பைபிள் சொல்லுது நாங்கள் தேவனுக்கு ஸ்லேவாக இருக்கிறோம். பட் உண்மையான ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்லேவாக இருக்கணும்னா அந்த மீனிங் வந்து ஆண்டவர்களை கட்டி வச்சு சங்கிலியை போட்டு கண்ட்ரோல் பண்ண அந்த ஸ்லேவ் இல்லை. அன்பால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அவர்கிட்ட அன்பின் நிமித்தம் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அதான் மீனிங். எனவே அவன் எழுந்து தன் he did that. He didn't make a decision and he said, நாளைக்கு செய்வோம். நிறைய வாலிபர் தான், I will pray tomorrow, I will do this tomorrow, I will do this tomorrow. No, today is a salvation day. பைபிள் சொல்லு, இன்றைக்கு ரட்சணியனா ஒரு டிசிஷன் எடுத்தால் அன்றைக்கே செய்யும். இஃப் யூ சே, நாளையிலேருந்து நான் எக்ஸசைஸ் செய்ய போகிறேன், நாளையிலேருந்து நான் டயட்டிங் செய்ய போகிறேன், வாரக்கிழமையிலேருந்து சேர, it will never happen. So when you make a good decision, do it right away. ஸோ அவன் டிசைட் பண்ணினான், எல்லாத்தையும் செய்தான். உடனே அவன் எழும்பி ஆக்ஷன் he planned it, he thought about it and he put it in action. எனவே அவன் எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு போனான். நோட்டிஸ், அவன் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவனுக்காக அனுதாபம் கொண்டான். தகப்பன் ஓடிப்போய் தனது மகனை கைகளால் கட்டி பிடித்து முத்தமிட்டான். அவன் வேலைக்காரருக்கு அப்படி செய்திருக்க மாட்டான் அந்த தகப்பன். Why did he kiss him? It's a symbol of saying, I loved you. Even though you was away. அந்த பீரியட்லேயே நான் உன்னை நேசிச்சேன். That's God's love.
நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்க்கல, நீங்கள் தேவனை வெறுத்திருப்பீங்க சில வேலை அந்த அந்த பின்வாங்கி இந்த டைமில். பட் ஈவன் தோ நீங்கள் ஒரு சின்னராக இருந்த டைம்லேயும் தேவனங்களை நேசிச்சிருக்கிறார். ஸோ இவன் என்ன சொல்கிறதுக்கு இருந்தான், நான் வேலைக்காரன் வச்சு. பட் தகப்பன் என்ன சொல்கிறேன், மானோ தன் தகப்பன், அப்பா நான் பரலோகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் பாவம் செய்து விட்டேன், இனிமேலும் உமது மகன் என்று அழைக்க ரியல் கன்ஃபெஷன். அவன் குத்த மனதில் கன்விக்ஷன், தகுதியற்றவன் என்றான். ஆனால் அவனுடைய தகப்பனோ தனது வேலைக்காரரை பார்த்து, விரைவாய் போங்கள், தரமான அங்கியை கொண்டு வந்து, நான் சீம் பண்ணுறேன், அவனை உடுப்பெல்லாம் கிழிஞ்சி ஊற்ற உடுப்பாக போயிருக்கும், இனி வாஸ் இன் a bad state, தரமான அங்கியை கொண்டு வந்து அதை இவனுக்கு உடுத்துங்கள், அவனது கைவிரலிலே மோதிரத்தை போட்டு கால்களில் செருப்பை போடுங்க. ஸோ எவ்ரி டைம் வி கோ பேக் டு கோட், இட்ஸ் லைக் ஹீ இஸ் க்ளோதிங் அஸ் வித் ஹிஸ் சால்வேஷன் அகேன். ஐ நோ வி ஆர் சேவ்ட் ஆல்ரெடி. பட் இந்த எப்போவுமே கூடுதல் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு வந்து சால்வேஷனுக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ பழைய பாலில் நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ தேவனங்களை சேவ் பண்ணுற, தேவனங்களை அக்செப்ட் பண்ணுற. ஸோ த க்ளோதிங் மீன்ஸ் தேவனங்களை ரட்சிப்பால் உடுத்துற. மோதிரம் வந்து கூடுதலாக சைன், நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அத்தாரிட்டி. ஒரு மோதிரம் வந்து அது ஒரு அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ தேவன் என்ன எங்களுக்கு சொல்ல வரான்னு சொன்னால், I will clothe you with salvation, I'll give you another chance again and you are still my son. ஸோ 2 விஷயம் நடந்தது. உடுப்பு போடப்பட்டது, புது உடுப்பு. அடுத்தது இஸ் போட்டிருந்தார்கள். பிரியமான சகோதரர்களே, நாங்கள் தேவனை விட்டு போனாங்க, அவர்கிட்ட நாங்கள் ஜெனிவினாக 100% ரிப்பெண்ட் பண்ணி திருப்பி போய்க்கல. He is giving an authority again that you are still my son. I don't want you to be my some sort of servant or like some sort of slave. You are my son. யோவான் 1:12 தான் நாங்கள் வாசிக்கணும். தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வந்து எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ he gave authority. ஆனால் அவனுடைய வியாபாரங்கள்னு போட்டான். அவருடைய கை விரலிலே மோதிரத்தை போட்டு கால்களுக்கு செருப்பை போடுங்கள். இந்த செருப்பு எனக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னால், ஈ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா எங்களை பாதம் தான் எங்களை நிலத்தில் வச்சுருக்குது, பாதம் தான் கூட வேலை செய்யுது. ஸோ அந்த காலத்தில், இப்போ உங்களுக்கு அது பெரிய இஷ்யூ ஆகிடும். அந்த காலத்தில் ஒரு பாதரட்சியை சரியான இம்பார்ட்டன். ஏன்னா அவங்களோட ரோட்டுகள், அவங்க நடக்கிற பாதைகள் வந்து சரியான ஸ்மூத் இல்லை, கரடு முரடான பாதைகள். அப்போ அது மாத்திரமில்லை சொல்கிறார், கொளுத்த கன்றை. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அதை அடியுங்கள், நாம் விருந்துண்டு கொண்டாடுவோம், ஏனெனில் எனது இந்த மகன் இறந்து போயிருந்தான். நோட் தட், அண்டர்லைன் தட். When you leave God, when you leave His grace, your spirit started to die. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் சாகுறான். இப்பொழுதோ திரும்பி உயிர் பெற்று வந்திருக்கிறான். நான் இவனை இழந்து போயிருந்தேன், இப்பொழுதோ எனக்கு இவன் கிடைத்து விட்டான் என்றான். ஸோ முதல் 2 உவமையிலையும் இயேசு கிறிஸ்து அறியாமல், தேவன் அறியாமல் வாழ்ந்த மக்கள். இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம், தேவன் அறிஞ்சவற்றை பரம ருசி பார்த்தாக்கள். அவற்றை ஜாய் இஸ் சேம், மேபி இஸ் மோர் ஜாய். அந்த திரும்பி வந்த சந்தோஷத்தில் ஒரு பாட்டியை வைக்கிறார் அந்த தகப்பன். இப்பொழுது எனக்கு இவன் கிடைத்து விட்டான் என்றார். எனவே அவர்கள் கொண்டாடப்பட செலிப்ரேஷன். ஸோ ஹெவனில் ஒரு செலிப்ரேஷன். நீங்கள் கேட்கலாம், என்ன நடக்கும்? செலிப்ரேஷன் நடக்கும். எஸ், செலிப்ரேஷன் நடக்கும். நீங்கள் தேவன்கிட்ட திரும்பி வரைக்கல, ஒவ்வொரு முறையும் திரும்பி வரைக்கல அவர் சந்தோஷப்படுறார். இப்போ 25ஆம் வசனம், இவ்வேளையில் மூத்த மகன் வாயில் இருந்தான், அவன் வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கையில் ஆடல் பாடல் சத்தம் அவனுக்கு. மூத்த மகன் வார சத்தம், ஒரு பாட்டி சத்தம், சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரி சந்தோஷங்கள் அவனுக்கு கேட்குது. எனவே அவன் வேலைக்காரர் ஒருவனுக்கு கொடுக்குறான், என்ன நடக்குது? அவன் சொல்கிறான், ஒரு சகோதரன் சுகவலத்துடன் தன்னிடம் திரும்பவும் வந்து சேர்ந்தால் உமது தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். உங்களோட யங்க பிரதர் வந்து திரும்பி வந்துட்டார், அதெல்லாம் தகப்பன் வந்து செலிப்ரேட் பண்ணுறார். ஆனால் அந்த மூத்த மகனோ கோபமடைந்து உள்ளே போக மறுத்தான். எனவே அவனது தந்தை வெளியே போய் உள்ளே வரும்படி கெஞ்சி கேட்டார். சில கிறிஸ்டியன்ஸ் வந்து, சில பேர் உண்மையில தேவனை விட்டு போய் உண்மையாகவே மறந்து இதயத்தில் குத்தப்பட்டு திருப்பி வந்தார்கள், கடைசி வரைக்கும் திருப்பி விட மாட்டாங்க. அப்படி ஒரு சரியான ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க. பட் சில பேர் தேவனை கட்டுப்பாடு, உதாரணத்துக்கு சர்ச்சுக்குள்ளே இருந்து அல்லது பைபிளை வாசிச்சு கொண்டு ப்ரே பண்ணிக்கொண்டு தே திங்க் தே பெட்டர்,
பட் ஒரு பிரச்சனை வரைக்கலாம் தெரியுது தாங்கள் எப்படியான ஒரு ஆக்கணும். இந்த மகன் ஒரு அப்செட் ஆகலை அது வரைக்கும் பேசாமல் இருக்கிற தன்னோட இளைய தன்னோட சகோதரத்துக்கு தன்னோட பிரதருக்கு அப்பா அப்படி செய்த உடனே அவருக்கு பிடிக்கல. அவ்வளோ காலம் அவனோட மனதில் ஒரு எண்ணம் இருந்து, ஒரு செல்ஃபிஷான சுயநலமான எண்ணம் அவனுக்குள்ளே இருந்து, தான் இருக்கணும், என்னத்தான் அப்பா பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்து. பட் தென் தகப்பன் அவனையும் கூப்பிட்ற. ஸோ இந்த பிக்சர் என்ன சொன்னால், நீங்கள் ரசிக்கப்பட்ட தேவனோட இருந்தால் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் ரசிக்கப்பட்டு தேவனோட பின்வாங்கி போய் அவர்கிட்ட திருப்பி வரைக்கும் நேசிக்கிறார். சில பேர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறன்னு சொல்லிக்கொண்டு மனந்திரும்பாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறார். ஸோ இந்த தேர்ட் பர்சன் வந்து, இந்த தேர்ட் கேட்டகரி வந்து, இந்த மனுஷன் பிதாவோட இருந்தே மனம் திரும்பல, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள பிரச்சனை. இவன் வெளிக்காட்டினான், 2 வித்தியாசம். இவன் வெளியில் காட்டினான் இளையமான், அவன் உள்ளுக்குள்ள புளியும் கொண்டு வந்தான். ஜெலசி, ஸோ ஜெலஸ். அவனும் தன் தகப்பனும், பாருங்கள் இத்தனை வருடங்களாக நான் உங்களுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒருபோதும் உங்கள் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதில்லை. ஏன்னா சில பேர் இருக்கிற சில கொஸ்டின், நான் எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்கள பொறுத்தவரை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா பைபிள் வாசிக்கிறது, நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் ஒழுங்காக செய்கிறேன், நான் மற்றவனை போல இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கேன். தட்ஸ் வாட் ஹி சேயிங். நான் அந்த இளையமான் பேரும் கூட கெட்டு போய் திருப்பி வந்தேன். பட் த ரியல் ப்ராப்ளம் இஸ், சம்படி செட் ஒரு பாசன் உண்மையிலே கெட்டு போன மகன் வந்து மூத்த மகன். இதை வாசிக்கல அப்படி இருக்குமோன்ற ஒரு யோசனை வருது. உண்மையிலே கெட்டு போன மகன், முடிவே இல்லாமல் ரிப்பேர் பண்ணப்படாமல் இருந்த ஒரு மனுஷன் சொன்னால் இவன் தான். அவனோ தன் தந்தையிடம், பாருங்கள் இத்தனை வருடங்களாக நான் உங்களுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒருபோதும் உங்கள் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதில்லை. மீனிங் என்ன, நான் உங்களை வீட்டை விட்டு போனதில்லை, நான் எந்த பிள்ளையும் செய்யலை. அப்படி இருந்தும் நான் எனது நண்பர்களுடன் கொண்டாடும்படி நீங்கள் எனக்கு ஒரு வெள்ளாட்டு குட்டின்னு எனக்கு தரவில்லை. ஆனால் வேசிகளுடன், ஹீஸ் பாயிண்டிங் ஆன் தேவன். இந்த தகப்பன் வந்து அவனை திருப்பி வரைக்கல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினார, நீ இப்படி ஒரு பாவம் செய்தபடினால நான் உன்னை மன்னிக்கிறேன். ஓகே, நீ இவ்வளோ பெரிய ஒரு பாவம் செய்திருக்க, நீ ஒரு வேசிகளோட இப்படி பிள்ளையாக இருந்திருக்கிற, பெரிய பாவம் செய்திருக்க, பட் ஐ ஃபர்கிவ். ஹி நெவர் மென்ஷன்ட். இப்போ யார் மென்ஷன் பண்ணுறது? ஒன்று பிசாசு, அடுத்தது உங்களை சுற்றி இருக்கிற ஆக்கள் எப்போவுமே உங்களை பிரிங் டவுன் பண்ண பார்ப்பாங்க. they always try to bring down. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் செய்த பாவங்களை மாத்திரம் சுட்டி காட்டுற ஆக்கள் வந்து நீங்கள் கீழே போகணும், தேவனை விட்டு பின்வாங்கணும்னு விரும்புகிற ஆக்கள். உங்களோட பாவங்களே சுட்டி காட்டாமல் இட்ஸ் ஓகே பிரதர், தேவனை நம்பு, தேவனை விசுவாசம் பாசிட்டிவாக கதைக்கிறார்கள், உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ தேவன் அந்த தகப்பன் கூட அதை கதைக்கல, பட் ஹீ வாஸ் நோட்டிசிங் எவ்ரி திங். எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி வச்சு சொல்கிறார், லுக் இப்படி ஒரு பாவத்தை செய்ய. ஸோ 3வது பெரிய கிரேஸ் என்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. அவன் அந்த நிலைமை போகிற காரணம் அந்த உடலில் இந்த ஆசை. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல், ஆவிக்குரிய கனியில் கடைசி கனி வாசிக்கிறோம், தன்னடக்கம், இச்சையடக்கம், அதை அவன் செய்யலை. அதெல்லாம் அந்த நிலைமை அவனுக்கு வந்து நிறைய வாலிபர்கள வாழ்க்கை நாசமாக போன காரணம். ஏன் அவங்க பிற்காலத்தில் கல்யாணம் செய்தும் பிரச்சனை வர காரணம் இப்படியான இந்த ஆசைகளால் தான். தேர்ஸ் நோ லிமிட். இந்த சின்னுக்கு லிமிட்டே இல்லை. தேர்ஸ் நோ லிமிட். ஒன்ஸ் யூ ஆர் இன் இட், யூ ஆல்வேஸ் இன் இட். அதான் அந்த பிரச்சனை. சரியான கஷ்டம் திரும்பி வர்றது. அதான் தேவன் சொல்கிறார், வாலிபனே பாவங்களை விட்டு ஓடுகின்றார், ப்ரே பண்ணல. தீமோத்தேயு புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம், பாவமான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து ஓடு, டோன்ட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, ஜஸ்ட் ரன் அவே. அந்த சிச்சுவேஷனில் இருக்காதுன்னு சொல்கிறேன். பட் ஹி ஃபெயில்ட். ஆனால் அவன் பாயிண்ட் பண்ணி காட்டுறான் அவனோட பாவத்தை. ஆனால் வேசியுடன் உங்கள் சொத்தை வீணடித்த உங்கள் மகன் வீட்டுக்கு வந்த போதோ அவனுக்காக நீங்கள் கொளுத்த கன்றை அடுத்திருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது தந்தை, என் மகனே, நீ எப்பொழுதும் என்னுடனே கூட இருக்கிறாய். இது 99 ஆடு மாதிரி. எனக்குரியவை எல்லாம் உனக்குரியவைகளே. ஆனால் உனது சகோதரனான இவனோ இறந்து போயிருந்தான். He sang again, he's dead. இப்பொழுது திரும்பவும் பெற்று வந்திருக்கிறான். தொலைந்து போயிருந்தான், திரும்பவும் எனக்கு கிடைத்திருக்கிறான். அதனால் நாங்கள் சந்தோஷத்தோடு கொண்டாடுவது முறையானதே என்றான். ஸோ இந்த ஊமையிலேருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நிறைய விஷயங்கள் நான் பார்த்தோம். ஸோ மறக்க வேணாம் உண்டு, தேவண்ட கட்டுப்பாட்டுகளிலிருந்து போகிற ஆக்கள வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது. அடுத்தது அப்படியான ஆக்கள நிலைமை மிகவும் பெருகாமல் இருக்கும். கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கும். நான் கணக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் காலம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது
நாங்கள் எங்களுடைய உடல் ஆசையில் எங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை தூண்டுற விஷயங்கள் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாடி இட் வில் டேக் யூ டு another level கடைசியில் அதை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். ஒரு காலம் அது பிரியோசனமாக இருக்காங்க வாழ்க்கையில். ஸோ இந்த உண்மையிலேருந்து நான் ஷோர் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு நினைக்கிறேன். டெஸ்பிரை நாங்கள் ஜெபிச்சு இந்த பால் ஸ்டடி முடிப்போம். கத்தாவின் நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். அன்பு கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை கூட இருங்க. வாசித்த வார்த்தைகளுக்கு நான் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருத்தரையும் ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவர். இதை கேட்குற யார் கேட்குறாளோ அவங்கள எல்லாரும் ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் இதயத்தில் நீ உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.